அல்லல்வோம் வல்வினைவோம் அன்ன வயத்தில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணம் அதிகமாறுணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதக்கால். ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நம. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்தில் இருந்து நடராஜ ஆச்சாரியாகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலே இதற்கு முன் சூரியன் செவ்வாய் இந்த இரண்டும் சேர்ந்து ஒருவர் ஜாதகத்திலே இருக்குமேயானால் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதுபோன்ற ஒரு ஜோதிட விளக்கத்தை இதற்கு முன் அளித்தேன். இப்பொழுது இந்த திருமண பொருத்தம் பார்க்கின்றவர்கள் முதலிலே என்ன பார்ப்பார்கள் என்றால், அந்த ஏழாம் இடம் சரியாக இருக்கணும். ஏழாம் இடத்து அதிபதி, ஏழில் அமர்ந்த கிரகம், ஏழாம் இடத்தை பார்க்கும் கிரகம். இப்படி ஏழாம் இடத்தை பற்றி ஆராய்ச்சி செய்துதான் பொருத்தம் பார்க்கும்போது மிகவும் கவனமாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஜோதிடத்திலே சொல்லுது. இப்போது ஒரு லக்னத்துக்கு ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானம். அந்த ஏழாம் இடத்துக்கு அந்த லக்னம் என்றால், ஏழாம் இடம் என்பது எப்படி என்றால் நேர் எதிர், நேராக எதிர் ஸ்ட்ரைட்டாக பார்க்குற மாதிரி. ஏழாம் வீடு என்பது 180 டிகிரி, மொத்தம் 360 டிகிரின்னா 180 டிகிரி தான் ஏழாம் இடம். ஒரு லக்னத்துக்கு ஏழாம் இடம் என்றால், இப்போ மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடம் துலாம். இது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஏழாம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம் என்று சொல்கிறார்கள். கலத்திரம் என்றால் அதுதான் மனைவியை பற்றி சொல்வது, கணவனை பற்றி சொல்வது. இந்த ஏழாம் இடம் சரியாக இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிரமம் இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அது பண்ணி எப்படியாவது வாழ்க்கையை சந்தோஷமாக, அமைதியாக, அன்பாக, ஆதரவாக வாழ்வாங்க. அந்த ஏழாம் இடம் கொஞ்சம் ஏதாவது ஒரு சிக்கலில் இருந்தால் வாழ்க்கையில் சிரமம் நிச்சயம் உண்டு. இப்போ பொதுவாக இப்போ நமக்கு ஒரு நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒருத்தர் நம்மளை சும்மா பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்படி இருக்கும்? பிரச்சனை, ஏன் இந்த ஆள் நம்மளே பார்க்குறோம், என்ன வேணும் இவனுக்கு? ஒரு மனசுக்குள்ள ஒரு நெருடல், ஒரு சிக்கல், ஒரு மனசு ஒரு விதமான சிரமம், ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும்ல, ஒரு சங்கடம் ஏற்படுதா இல்லையா? நம்ம வீட்டுக்கு எதிரிலேருந்து ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தா நம்ம ரொம்ப என்ன ஏதுன்ற மன உளைச்சலுக்கு கொஞ்சம் ஆளாகிறோமா? அதுபோல தான் ஒரு லக்னத்துக்கு ஏழாம் இடம்ன்றது எதிர் வீடு மாதிரி. அந்த எதிர் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தது லக்னத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்? சர்வ காலம், பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் அந்த எதிர் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து, அதாவது ஏழாம் வீட்டில் லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ ரெண்டுத்துக்குமே பார்க்க போனாலும் அந்த ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் ஏழாம் பார்வையாக நம்மளை பார்த்துட்டே இருப்பார், நம்ம லக்னத்தை பார்த்துட்டே இருப்பார், நம்ம ராசியை பார்த்துட்டே இருப்பார். அப்படி ஒரு விதத்தில்
இந்த 7ஆம் வீட்டிலே சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும்? 7ஆம் வீடு ஒரு வாழ்க்கை துணை பற்றி சொல்வது, களத்திரம் ஸ்தானம். அந்த இதில் 7ல் சூரியன் இருந்தால் போச்சு, மன வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் வராது. என்னென்னமோ முயற்சி பண்ணுறேங்க, எவ்வளோ ஜாதகம் பார்க்குறேங்க, யாருமே சரியாக செட் ஆகுமா, அதுவும் பிடிக்க மாட்டேங்குது. கிட்ட நெருங்கி வராங்க, என்ன ஆகுதுன்னே தெரியல. திடீர்னு ஜோசியர் மேலே பழிய போட்டு வேண்டாங்கன்னுறாங்க. இப்படி எப்படி அமைஞ்சாலும் சரி, ஆனால் 7ல் சூரியன் இருந்து உட்காந்துட்டாருன்னா 7ஆம் இடத்துல, அவ்வளோதான். அவர் கொஞ்சத்தில் கல்யாணம் யோகத்தை கொடுக்க மாட்டார். ஒரு பொண்ணை பார்த்தங்க, முடிஞ்சது. ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம், உடனே ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம், ஏன் 10 வருஷம் கூட ஆகும். 7ல் சூரியன் தான் 10 வருஷமாக பார்க்குறாங்க, இன்னுமே நடக்கலைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்? அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் 7லேருந்து 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா அங்கே சூரியன் ஜம்முன்னு உக்காந்துக்கிட்டு, இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சளைச்சவன் இல்லை. இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். துலாம் 7ஆம் வீடு. அந்த 7ஆம் வீட்டிலே சூரியன் இருந்தால் அவன் நீச்சம் பெறுவான். ஆனால் அந்த மேஷத்திலேயே சூரியன் இருந்தான்னு வச்சுங்க, அவன் உச்சம் பெறுவான். இப்போ சித்திரை மாதம் வரப்போகுது, சூரியன் உட்கார்றார். உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறார்? துலாம் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறார் ஒரு மாதத்துக்கு. இந்த சித்திரை மாதம் ஃபுல்லாக துலாம் ராசியை பார்ப்பார். அந்த துலாம் ராசியிலே அவர் இருந்தார்னா அதுக்கு 7ஆம் இடமான மேஷத்தையே நீச்சம் பெற்று பார்த்துக்கிட்டு இருப்பார். பவர் இங்கே குறையுது, அங்கே பவர் உச்சத்தில் போகுது, அது வேறு பலன். ஆனால் 7ஆம் இடத்திலேயே சூரியன் அமர்ந்து விட்டார் என்றால் ஒரு லக்னத்திற்கு, அப்போ அந்த களத்திரம் என்ற அந்த வாழ்க்கை துணையை கொஞ்சத்தில் காட்ட மாட்டார். எப்படி முயற்சி எடுத்தாலும் வேலைக்கே ஆக. அப்படி ஒரு வேலை எப்படியோ ஒன்று கல்யாணம் பண்ணிட்டோம்ப்பா, அப்பாடான்னு நீங்கள் பெரியவங்க வேணும்னா கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம். ஆனால் அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக நிம்மதியாக வாழ வைக்காது. 7ல் சூரியன் உட்காந்துட்டு ஐயோ எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை. இதில் அந்த 7 கூடையவனாக இருப்பவன் யார், அது எந்த கிரகம் அப்படின்னு பார்த்து அவனும் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, போச்சு. இவங்க 2 பேர் கணவன் மனைவியாக நிம்மதியாக வாழ வைக்கவே வைக்காது. 7ல் மட்டும் எப்படி இருந்தாலும் ஒரு கிரகம் இல்லாமல் இருப்பதே நல்லது. 7ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். ஆனால் 7ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்து விட்டால் நிச்சயம் அது சொல்லலாம். ஒருவேளை 7 கூடையவனாக வருபவன் 7லே இருக்கிறான் என்றால் என்ன அப்படின்னா அது கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ மேஷ லக்னத்துக்கு 7 கூடையவன் துலாம் ராசி அதிபதி சுக்கிரன், அவன் 7லே இருக்கிறான், அவனுடைய வீட்டில் அவன் இருக்கான்பா அப்படின்னாலும் கூட 7ல் சுக்கிரன் இருந்தால் அவ்வளவு நல்லதில்லை. பெண் சகவாசங்களுக்கு ஆளாக நேரும். அதுவும் ஒரு வகையான தோஷம்தான். சுபகிரகம் அப்படின்னு நினச்சி அந்த 7ல் சுக்கிரன் 7 கூடையவனாக, துலாம் ராசி மேஷத்துக்கு 7 கூடையவன் சுக்கிரன் தானே, அவன் வீட்டில் தானே சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறான் என்று நினைத்தாலும் கூட அவரும் நல்லதொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது.
இதுபோல் 7ல் சனி இருந்தால் 35 வயசு 30ஆவது தாண்டுவான். அதுக்கு முன்னால் கல்யாணத்தை பண்ணவே மாட்டார். அவர் அப்படி. சுக்கிரன் இருந்தால் அவர் அப்படி. சூரியன் இருந்தால் அவ்வளோதான். அவர் நீங்கள் ரொம்ப சிரமம். அதில் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுல ரொம்ப கஷ்டம். பிரச்சனையாகவே காலத்தை ஓட்டிக்கினே தான் இருக்கும். இது சூரியன் இருந்தால். சூரியன் இப்படி சொல்லிட்டீங்க, சுக்கிரன் இருக்கிறதும் இப்படி சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படிங்க? இப்போது 7ஆம் இடத்து அதிபதியை எந்த இடத்துல மாட்டிக்காமல் இருக்கணும், சிக்கல் இல்லாமல் இருக்கணும், பகை பெறாமல் இருக்கணும், அவரை பகையாளி பார்க்காம இருக்கணும். இப்படிலாம் இருந்தால்தான் 7ல் இல்லைனாலும் 7 கூடையவன் நல்லா இருந்தால் தான் கல்யாணம் நல்லது. இப்படியான அந்த 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானம் இருக்கிறதே, அது ரொம்ப கஷ்டம். அதில் இப்போது நான் கூறுவது, சூரியன் 7ல் இருப்பதால் என்ன? நீங்கள் சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சூரிய பகவானை தினந்தோறும் பூஜை பண்ணுங்க. ஆதித்ய கிருதயம்னு ஒன்று இருக்குது, அந்த இதுவை டெய்லி போட்டு கேளுங்க. சூரியனை தினந்தோறும் வணங்குங்க. ஒரு ஜாதகத்திலே 7ல் சூரியன் இருக்கிறார் என்றால் திருமணத்தை தடை பண்ணுவார், கஷ்டப்படுப்பார் என்றாலும், திருமணம் ஆனவர்களுக்கும் அந்த லக்னத்துக்கு 7ல் சூரியன் அல்லது ராசிக்கு 7லே சூரியன் இருப்பார் என்றால் அவர் தினந்தோறும் சூரியனை வணங்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் ஏதாவது சூரிய பகவானுக்கு போங்க, கோயிலுக்கு இருக்கும். இப்போது சென்னையிலேருந்து போகணுன்னாக்கா ஞாயிறுன்னு ஒரு கோயில் இருக்குது. இங்கே ரெட் ஹில்ஸ்லேருந்து அதுக்குன்னு தனியாக பஸ் போகுது. அந்த கோயிலுக்கு போங்க. அங்கே சூரியன் அங்கே இருக்கிறார், அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இது மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. சித்திரை மாதம் ஒரு போனீங்களா, அப்புறம் வைகாசி மாதம், ஆனி மாதம், ஆடி மாதம், எல்லா 12 மாதத்துக்கும் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதத்திற்கு ஒரு முறை இந்த சூரியனை வழிபட வேண்டும். சூரியனார் கோயிலுக்கு போகணும். தினந்தோறும் சூரிய பகவான் உதயமாகும் போது முன்னாலே எழுந்துக்கணும். சூரியனை நீங்கள் அந்த கிழக்கே உதித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நீங்கள் ரெடி ஆகிட்டு சூரிய பகவான் வராருன்னா ஜம்முன்னு போய் மொட்டை மாடியிலையோ எப்படி அந்த சூரியன் உங்களுக்கு எதிர வரா மாதிரி கிழக்கு பக்கமாக வராமன்னா நீங்கள் போயிட்டு காலையில் குளித்து ரெடி ஆகிட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு அந்த சூரியனை வரவேற்கணும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய வித்மகே பாஸ்கராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்கிறீங்களோ அது கணக்கில். இந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த சூரியனை வணங்க வேண்டும். அப்போதுதான் 7ஆம் இடத்திலே இருக்கின்ற சூரியன் உங்களுக்கு நன்மையை செய்வார். இந்த மாதிரியான ஒரு பரிகாரம் கண்டிப்பாக தேவை. அப்படி பண்ணால்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் நல்ல மாதிரியாக போகும். குடும்ப வாழ்க்கையில் தான் இவர் 7ஆம் இடம்ன்றது களத்திரம். குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, இதிலெல்லாம் பிரச்சனை இல்லாமல், திருமணம்னாலே நம்ம 7ஆம் இடத்தை தானே பார்க்கணும். 7ஆம் இடத்துல என்ன இருக்குது, எந்த கிரகம் இருக்குது, தோஷம் இருக்கா, 7ஆம் இடத்துல நல்ல அமைப்பில் இருக்குதா,
அப்படி இருந்தால் தானே திருமணம் நல்ல மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம 7ஆம் இடத்தை தான் முதல்ல பார்ப்போம். அப்போ அந்த 7ல் சூரியன் அமர்ந்து விட்டால் என்றால் சிக்கல் தான். ஆக நீங்கள் எப்பவுமே சூரியன் நல்ல உச்சத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ சித்திரை மாதம் சூரியன் மேஷத்துக்கு வந்து உச்சம் பெறுவார். ஆனால் அவர் ஒரு லக்னத்துக்கு எந்த அதிபதி, எத்தனாம் இடத்து அதிபதி அப்படின்னு பார்க்கணும். அவர் கெட்டவராக இருந்து உச்சம் பெற்றாருன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை தான். அதையும் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த சூரியனுடைய அருள் வேணும், அவரை நீங்கள் வணங்கணும். ஆக 7ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் இந்த பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே இருக்குமானால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை ஒரு முறை யோசித்து பாருங்கள். நான் நல்லா இருக்கேனா, இல்லை சண்டை சச்சரிவோடு தான் வாழ்ந்துட்டுருக்கேனா, இல்லை இதுக்கு இவ்வளோ காலம் எப்படின்னே தெரியாமல் இருந்தது. சரி, இவர் ஏதோ சொல்கிறார, அதுபடி நம்ம கொஞ்சம் கேட்டுட்டு அதுபோல் சூரியனை வணங்குவோம். காலையில் மாதத்துக்கு ஒரு முறை சூரியனார் கோயிலுக்கு செல்வோம் அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு பரிகாரம்னு இல்லை, இது ஒரு வேண்டுதல். நல்லா இருக்கணும், சூரியன் என்னை காப்பாற்று, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நல்ல விதமாக எடுத்து செல்வதற்கு உன் அருள் வேண்டும் அல்லவா, சூரிய பகவானை காப்பாற்று. இப்படி அங்கே சூரியனை நீங்கள் 7ல் சூரியன் இருந்தால், லக்னத்துக்கு 7லே அல்லது ராசிக்கு 7லே சூரியன் உங்கள் ஜாதகத்திலே இருக்குமானால் இந்த வேண்டுதலையும் சூரியனிடத்திலே வைத்து தினந்தோறும் சூரியனை வணங்குவதால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், வாழ்க்கை நல்ல விதமாக செல்லும். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு அப்பாதான் ஒரு நிலைமையில் ஒரு நல்ல ஒரு யோகம் பெறும். அது மட்டும் இல்லை, சூரியனை வணங்குவதால் நல்ல வருமானம் கிடைக்கும். சூரியன் தான் ஒரு ராஜ கிரகம். சூரியன் ஒருவருக்கு வலுவாக இருந்து விட்டால் அவர் சூப்பர், எப்படியாவது சம்பாதிப்பார். ஒரு அரசாங்க உத்தியோகத்திலேயாவது இருப்பார், இல்லை ஒரு சொந்த தொழில் நடத்துவராக இருந்தாலும் அவர் லாபத்தை பார்ப்பார். நல்ல தொழில் நல்லா செல்லும், நல்ல லாபகரமான ஒரு தொழிலாக தான் அவர் தேர்ந்தெடுத்திருப்பார். ஆக சூரியன் தான் ஒருத்தருக்கு வலுவாக இருக்கணும். அப்படி இருக்கின்ற அந்த சூரியன் 7ல் உட்காரும்போது தான் பிரச்சனை. இப்போ மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கட்டம் ஒரு ராசியை கடந்து வருகின்ற இந்த சூரியன் உங்கள் லக்னத்துக்கு பிறந்த காலத்திலே 7லே இருந்தால் என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனையை திரும்பவும் அவர் வந்து எப்போதெல்லாம் உங்கள் ராசிக்கு 7ல் வரும்போதெல்லாமும் அவர் பிரச்சனை கொடுப்பார். உங்கள் லக்னத்துக்கு 7லே சூரியன் வரும்போதெல்லாமும் அவர் பிரச்சனை கொடுப்பார். அதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பார்த்துக்கங்க, உங்கள் லக்னம் என்ன, இந்த லக்னம் இந்த மாதம் சூரியன் 7ல் வராருப்பா, ரைட், கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது, யாருக்கும் ஜாமீனை கொடுக்கக்கூடாது, முக்கியமாக யாரையுமே நம்பக்கூடாது. நம்பினீங்க துரோகம் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அப்புறம் நீங்கள் தான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும். ஆக எப்போதெல்லாம்
அந்த சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே வருமே ஆனால் பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, கவனமாக இருக்கணும். நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன், எனக்கு என்ன ஒன்றும் யாரும் பண்ண முடியாதுலாம் அந்த சவடாலெல்லாம் விட்டால் சரி வெயிட் பண்ணு அப்படின்னு. எப்பவுமே என்ன பண்ணுறோமோ அதுக்கு ரியாக்ஷன் உண்டு. இல்லை, நம்ம பண்ணுறோம், அது பாவமோ புண்ணியமோ அது அடுத்த கட்டத்துக்கு போகிற விஷயம். ஆனால் நம்ம எதாவது பண்ணுவோம்ல, நம்மளால் சும்மா இருக்க முடியுமா? காலையில் எழுந்திருக்கிறோம், இரவு தூங்க போகிறோம். காலையில் தூங்குற வரைக்கும் நம்ம சும்மாவாக இருப்போம். யாருக்காவது ஏதாவது ஒரு தொல்லை கொடுப்போம்ல, யாரையாவது திட்டுவோமா இல்லையா? இல்லை, எதையாவது ஒன்று இவனை கெடுக்கணும் அவனை கெடுக்கணும், இல்லை அவன் சொன்ன பிரகாரம் நடக்கலை அவனை சும்மா விடக்கூடாது, அவனுக்கு ஏதாவது பண்ணணும். இப்படி அடுத்த விஷயத்தில் எப்படியாவது நுழையும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தாலும் உங்களுக்கு வேணால் தேடி வரும். நான் பாட்டு பேசாமல் இருந்தேன்பா, கடைசியில் பார்த்தா இந்த ஆள் இப்படி போட்டு குழப்பி என்னை பேஜார் பண்ணி விட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது கூட நடக்கும். நல்லவனும் கெடுதல் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அடப்பாவி இப்படி செஞ்சால சும்மா விடக்கூடாது அப்படின்னு தோண வச்சுடுவான். ஆக அது ரொம்ப சிரமம் தானே. அப்படி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாமல் இருக்கவும் முடியாது. கடவுளும் நமக்கு ஷெட்யூல் போட்டுடுறான். டேய், நீ 6 மணிக்கு எழுந்துக்கிறியா, 7 மணிக்கு இதை செய், 8 மணிக்கு இதை செய், 9 மணிக்கு இங்கே போ, 10 மணிக்கு இதை வாங்கு, 11 மணிக்கு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை அதை பாரு, இல்லை ஒரு வியாபாரம் பண்ணுறோன்னாக்கா அந்த இடத்துல ஏதாவது ஒரு தொல்லை அதை பாரு. ஏதாவது வருமானத்துக்கோ இல்லை வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பண்ணும்போது நம்ம நல்லதே பண்ணுறோன்னு நினைப்போம். ஆனால் நம்ம ஏதாவது பண்ணிடுவோம், ஏடா கூடமாக போய்டும். அது இப்போ ஏடா கூடமாக போயிடுச்சுனாக்கா அதுக்கு ரியாக்ஷன் கண்டிப்பாக உண்டு. இல்லை, அதை அனுபவிக்காமல் முடியுமா? அதுக்கு ரியாக்ஷன் உண்டு. ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் உண்டு. உங்களுக்கு தேடி வரும். எப்போ வரும், எப்படி வரும், யாரால் வரும், ஏன் வரும்ன்றதெல்லாம் நீங்கள் நினைக்க முடியாது. அது வரும்போது வரும். ஆனால் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். உன்னை கடவுள் சும்மா விட்டுற மாட்டோம். சில நேரத்தில் சொல்லுவோம்ல, யாரும் சாட்சி இல்லைனாலும் தெய்வம் சாட்சி இருக்குது. தெய்வம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. கடவுள் இவனுக்கு சரியான தண்டனை கொடுப்பார்னு சொல்கிறவங்க கேட்டுருக்கீங்களா இந்த வசனத்தை? அது உண்மை. யாருமே இல்லை, நமக்கு யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்னு நம்ம ஒரு பாவத்தை பண்ணோம்னா கூட தெய்வம் பார்த்து கூலி கொடுக்கும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நீங்கள் என்னமோ நினச்சிக்காதீங்க கடவுளை. நீங்கள் செய்கிற பாவம் புண்ணியம் ரெண்டுத்துக்குமே தெய்வம் திருப்பி கொடுக்கும். புண்ணியம் செய்தால் நல்ல பலனை கொடுத்து உங்களை நல்லா வாரி வச்சுக்கும். பாவம் செஞ்சால் நின்று கொள்ளும். ஏதும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒருவேளை நீங்கள் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ்கேப் ஆகிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கடவுளுக்கு டேக்கா கொடுக்குற ஆளாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க, உங்கள் பிள்ளைகள் அவங்கக்கிட்ட போய் பாஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. நீங்கள் பாவம் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேருமாடா, அவன் அனுபவிக்க வேண்டியதாக போயிடும். பொண்ணுக்குள்ள அதுங்க பாவம் கஷ்டத்தில் மாட்டோம். இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த 7ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் குடும்பத்திலேயே பிரச்சனை.
புருஷன் பொண்டாட்டி கணவன் மனைவி உறவு குடும்பம் வாழ்க்கை எல்லாத்திலும் அடி. எப்பப்போ என்னென்ன அடி. அதுபோல் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போது உங்கள் ஜாதகத்திலே 7ல் சூரியன் இருக்கிறதா என்று நீங்கள் சற்று எடுத்து கவனித்து பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எப்படி வாழ்ந்துக்கிறீங்கன்னு சொல்லி நீங்களே சுய ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். நான் சொல்வதற்காக அல்ல, இது அனுபவபூர்வமான உண்மை. அப்படி தான் அனுபவிச்சிட்ருக்காங்க. அதனால் 7ல் சூரியன் இருக்கிறதுனால பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் பிரச்சனைகளை நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள் என்பதையும் நினைவு கொண்டுடுங்கள். பிரச்சனை எப்படி வருதுன்னா அதுக்கு காரணகர்த்தா நம்ம தான். நம்மக்கிட்டேருந்து தான் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அது ரிவர்ஸில் திருப்பி நமக்கு வரும். அது கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்தும் வரும். இதுதான் வாழ்க்கை. அதனால் சூரிய பகவானை வணங்குங்கள். சூரிய காயத்ரி மந்திரம், மூல மந்திரம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணி தினந்தோறும் சூரியனை வணங்குங்கள். மாதத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது சூரியனுடைய கோயில்களிலே சென்று அந்த சூரியனுக்கு வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் இந்த 7ல் சூரியன் இருக்கும் ஜாதகக்காரர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர்களுடைய இல்வாழ்க்கை நன்மையாக முடியும். அதே நேரத்தில் திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்கின்ற பொழுது அப்படி அமையாத பட்சத்தில் இந்த 7ல் சூரியன் உட்காந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதே போல் சூரிய நமஸ்காரமும் சூரியனா கோயில்களுக்கும் சென்று வழிபாடு செய்து நீங்கள் இந்த விதத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக நல்ல வரன் அமைந்து நல்ல வாழ்க்கையும் அமைய வாய்ப்புண்டு. நன்றி, நமஸ்காரம்.